ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் எவ்ரிவன். ஸோ நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ரீசெண்டாக தெலுங்கானாவில் ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காடு காடு பகுதியை ஒரு அழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த இஷ்யூவை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் வெங்கட் அண்ட் திஸ் இஸ் மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த பெல் பட்டன் அமைக்கி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கண்டென்ட் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 10-15 டேக்கு மேலே வந்துட்டேன். என்னால் தாங்க முடியல. ஸோ அதுக்காகவாது இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த டிஃபாரஸ்டேஷன் இஷ்யூ எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானாவோட ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஐடி பார்க் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அதை எங்கே கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது தான் கஞ்சா கச்சிபௌலி அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் தென்படுது. ஸோ அந்த இடம் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது, ஓகேவா? ஸோ அது ஒரு புறம்போக்கு நிலம். இத்தனை நாளுக்கு முன்னாடி அங்கே ஒரு ஃபாரஸ்டேஷனே இல்லை. இப்போ அங்கே ஒரு பெரிய ஃபாரஸ்ட் 400 ஏக்கர் பரப்பளவில் ஒரு பெரிய காடே இருக்குது அந்த இடத்துல. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட விலங்குகளுக்கு அது ஒரு வீடாக செயல்பட்டு வருது. விலங்குகள்லாம் காட்டில் தான் இருக்கும். அந்த இடத்துல நிறைய மான், மயில், யானை, இந்த மாதிரியான நிறைய ஸ்பீஷிஸ் ஆஃப் அனிமல்ஸ் வாழ்ந்துட்டு வருது, ஓகேவா? அந்த 400 ஏக்கர் பரப்பளவையும் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு ஐடி பார்க் கொண்டு வரணுங்கிறது நல்ல ஐடியாவா? நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த இடத்த கிளியர் பண்ணால் ஒரு பெரிய அழிவே ஏற்படும் தான் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே மைக்ரேட் பண்ணி போகணும். அது ஊருக்குள்ளெல்லாம் எல்லாரையும் தொந்தரவு பண்ணும். அதுக்கும் தேவையில்லாத பிரச்சனை, நமக்கும் தேவையில்லாத பிரச்சனை. ஸோ அதனால் அதை கிளியர் பண்ணாமே இருக்கலாம் இல்லையா? வேற எங்கேயாவது இந்த ஐடி பார்க் கொண்டு போய் வச்சிடலாம். ஆனால் இதை தொடர்ந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை பற்றி ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை எதிர்த்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் சண்டே இந்த வேலையை ஆரம்பித்தாங்க, அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ இதை தொடர்ந்து அவங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோடனே, போராட்டம் பண்ண ஆரம்பித்தோடனே போலீஸ் படைகள் அங்கே இறங்குது. ஸோ போலீஸார் அங்கே இருக்கிறவங்க பர்மிஷன் வாங்காமல் ப்ரொடெஸ்ட் பண்ணுறவங்கள கைது பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ லாஸ்ட் தேர்ஸ்டே சுப்ரீம் கோர்ட் தானாக இந்த கேஸை எடுக்கிறாங்க. ஸோ எடுத்து இந்த டிஃபாரஸ்டேஷனை, அந்த லேண்ட் ஏரியாவை கிளியர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாங்க. இந்த கேஸில் ஒரு பக்காவான தீர்வு கிடைக்கிற வரைக்கும் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை கிளியர் பண்ணுறது ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இதுக்கு மேலே தான் நமக்கு தெரியும், அந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வரும்போது தான் தெரியும் அது அந்த இடத்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சீனியர் லாயர் சொல்கிறாரு ஜட்ஜுக்கிட்ட, இது ஃபாரஸ்ட் ஏரியாவாக ரிசர்வ் பண்ணப்படலை, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுல்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த ஜட்ஜு என்ன கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் ஏரியாவாக கிளியர் பண்ணாமல் கூட இருக்கட்டும், ரிசர்வ் பண்ணாமல் இருக்கட்டும், ஆனால் அங்கே இருக்கிற மரத்தை வெட்டுறதுக்கு பெர்மிஷன் வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல. இதுக்கு என்ன ரிப்ளை பண்ணாங்கன்னு தெரியல, கூகுள்லேயே இல்லை. நானும் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் படித்து பார்த்தேன், அதுக்கு மேலே கிடைக்கல. ஸோ ஒரு ஃபுட்வெப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விலங்கை சார்ந்து இன்னொரு விலங்கு உயிர் வாழும். ஆக்சுவலி ஃபுட்வெப் இஸ் லைக் பேராசிட்டிசம். இப்போ ஒரு மரம் இருக்குது, அந்த குறிப்பிட்ட செடியை சாப்பிட்டு தான், அந்த மரத்துலேருந்து விழுற காய்கனிகளெல்லாம் சாப்பிட்டு தான் ஒரு விலங்கு உயிர் வாழுதுன்னா, அந்த மரம் அழிஞ்சு போச்சுன்னா இந்த உயிரினமும் அழிஞ்சு போயிடும். ஸோ இதுதான் பேராசிட்டிசம். இப்போ கொசு மனுஷங்க இல்லைன்னா உயிர் வாழுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. மனுஷங்களோ விலங்குகளோ இல்லைன்னா அதோட ரத்தத்தை குடிச்சு உயிர் வாழ்கிற கொசுவெல்லாம் செத்து போயிடும், அதுவும் இருக்காது, எக்ஸ்டிங்க்ட் ஆயிரும். ஸோ அது மாதிரி தான் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கிற விலங்குகள் எல்லாமே அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில விலங்குகள் மனுஷங்க வாழ்கிற இடத்துக்கு மனுஷங்களுக்கு தொந்தரவு கொடுக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ ஒரு ஃபாரஸ்ட்டு கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற விலங்குக்கெல்லாம் என்ன பண்ணலாம், எப்படி அதுக்கு வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவாக யோசித்து ஷெல்டர்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆர்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்தை வெட்டினீங்கன்னா அதுக்கு பதில் வேறு ஒரு மரத்தை வேறு இடத்துல நட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டோட ஒரு பழைய ரூல், ஓகேவா? அதையும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த மரத்தை வெட்டும் போது, அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை கிளியர் பண்ணும்போது அங்கே இருக்கிற மயில்களாக இருக்கட்டும், மற்ற விலங்குகளாக இருக்கட்டும், எல்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுற வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம்,
ஃபேஸ்புக் இது மாதிரியான சோஷியல் மீடியாஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் இதில் போட முடியாது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐடி பார்க் கொண்டு வர்றது சரியா தப்பா? இவ்வளோதான் என் கேள்வி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்களிடம் இருந்து விடைபெறுது உங்கள் வெங்கட்ரவின். நன்றி, வணக்கம், டாடா, பாய் பாய். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.